வியூவர்ஸ், உலகத்துல உள்ள விலை உயர்ந்த 10 சின்ன கார்களையும் பைக்குகளையும் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கார்களையும் இதோட விலைகளையும் கேட்டு கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஜூனியர் 300 SL. இந்த காரை 1960 மெர்சிடிஸ் பென்ஸ் கார் மாடல்லையே உருவாக்கி இருக்காங்க. ஒரிஜினல் காரை விட 40% இந்த காரை சின்னதா உருவாக்கி இருக்காங்க. ஆனா உண்மையான கார்ல இருக்கிற மாதிரி இந்த கார்லயும் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் இருக்கிறதுனால பெரியவங்க கூட இந்த காரை ஓட்டலாம். 60 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் இந்த கார் ஓடும். ஆன்லைன்ல இந்த காரை 18 லட்சம் ரூபாய்க்கு விக்கிறாங்க. இதே மாதிரி 1950 சேர்ந்த ஜாக்வர் கார் மாடல்ல இந்த காரை உருவாக்கி இருக்காங்க. ஒரிஜினல் காரே இந்த மாடல்ல ரொம்பவும் கம்மியா தான் உருவாக்கப்பட்ட. இப்பவும் கூட இந்த கார் மாடலுக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. இதனாலேயே இந்த மினி ஜாக்வார் காரையும் வெறும் 3 கார் தான் உருவாக்கி இருக்காங்க. இதுக்கு அடுத்ததா F1 லோட்டஸ்ங்கற இந்த ரேஸ் காரை 1960ல ஜிம் கிளாக்கர்ங்கற மிகப்பெரிய ரேசர் வச்சிருந்த கார் மாடல்லையே உருவாக்கி இருக்காங்க. இதனாலேயே இந்த சின்ன பழைய மாடல் காரை இந்திய மதிப்புக்கு 16 லட்சம் ரூபாய்க்கு விக்கிறாங்க. அடுத்தது லேண்ட் ஜூனியர். பழைய மாடல் மெர்சிடிஸ் பென்ஸ் காரோட ஜீப் மாதிரியே இந்த வண்டியை சின்னதா உருவாக்கி இருக்காங்க. இது ஒரு ஆஃப் ரோட் மாடல் வண்டி. இந்த காரை பார்க்க சின்னதா இருந்தாலும் ரெண்டு பெரியவங்களே உட்கார்ந்து ஓட்டினாலும் இந்த கார் சூப்பரா ஓடும். இதே மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்துல வர லெஜெண்ட் கார் மாடலோட மினி வெர்ஷனா இந்த காரை உருவாக்கி இருக்காங்க. இத பார்க்கிறதுக்கு ரொம்பவும் சின்னதா இருந்தாலும் இதுல 250 சிசி இன்ஜினை வச்சிருக்காங்க. இதனால இந்த கார் 80 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் ஓடும். இதே மாதிரி ஸ்பீட் கார்லயே இந்த ஃபெராரி F40 மினி காரையும் உருவாக்கி இருக்காங்க. இந்த காரை உண்மையான ஃபெராரி நிறுவனமே உருவாக்கி இருக்கு. ஃபெராரி நிறுவனம் 1980ல மாஸ்கோல முதல் பிரான்ச் ஆரம்பிக்கும் போது ஒரிஜினல் F40 ஃபெராரி மாடலோட மினி வெர்ஷனா இத உருவாக்கி இருக்காங்க. ஆன்லைன்ல இந்த காரை இந்திய மதிப்புக்கு 21 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ஃபெராரி கார்களோட நிறைய மாடல்களை இந்த மாதிரி மினி வெர்ஷனா உருவாக்கி இருக்காங்க. எல்லா மினி கார்கள்லயும் ஹை பவர் இன்ஜினை வைக்கிறதுனால பெரியவங்களே கூட இந்த கார்ல உட்கார்ந்துட்டு ஓட்டலாம். இப்போ இந்த காரோட ஒரிஜினல் மாடல் காரே வெறும் 2-3 கார் தான் இருக்காம். இதனாலேயே இந்த மினி காருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த கார்ல 110 cc 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால உண்மையான ஃபெராரி காரை ஓட்டுற மாதிரியே இந்த காரையும் ஓட்ட முடியும். ஆனா ஆன்லைன்ல இந்த காரை இந்திய மதிப்புக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு விக்கிறாங்க. அடுத்தது எக்ஸ்பென்சிவ் டாய் கார். இப்ப வரைக்கும் நம்ம பார்த்த கார்கள் எல்லாம் நம்ம உட்கார்ந்து ஓட்ட முடியும். ஆனா இது வெறும் டாய் கார் தான். பழைய ஜேம்ஸ் பாண்ட் படத்துல நீங்க இந்த காரை பார்த்திருக்க முடியும். அந்த படத்துல ஜேம்ஸ் பாண்ட் காரோட நம்பர் பிளேட்டை மாத்துறது, காருக்கு பின்னாடி புல்லட் ப்ரூஃப் ஷீல்ட ஓபன் பண்றது, காருக்கு முன்னாடி மிஷின் கன்னை வர வைக்கிறதுன்னு என்னெல்லாம் அந்த படத்துல செய்வாரோ அதெல்லாம் இந்த டாய் கார்லயும் இருக்குது. சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட இந்த டாய் கார்ல பக்காவா உருவாக்கி இருக்காங்க. இந்த காருக்குன்னு சர்டிபிகேட் எல்லாம் கூட இருக்குது. இந்த படத்துல ஜேம்ஸ் பாண்ட் ஒரு பட்டனை பிரஸ் பண்ண உடனே பக்கத்து சீட்ல இருக்கிற எதிரி வெளியில போய் விழுவாரு. அந்த செட்டிங்ஸ கூட இந்த கார்ல உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு டாய் காரை தான் உருவாக்கி இருக்காங்க. இது சாதாரண டாய் காரா இருந்தாலும் இந்த காரோட விலை $2 மில்லியன், இந்திய மதிப்புக்கு 17 கோடி ரூபாய். பொதுவா இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான கார்களை பக்க டீடைல்ஸோட டாய் காரா உருவாக்குவாங்க. அந்த மாதிரி உருவாக்குன டாய் கார்கள்லயே இதுதான் ரொம்பவும் விலை அதிகமான கார். அடுத்தது ஓல்ட் ஸ்டைல். இது 1930ல வந்த விலை உயர்ந்த காரோட மினி வெர்ஷன். இந்த காரோட டயரை கூட பழைய ஸ்டைல்லயே உருவாக்கி இருக்காங்க. பழைய கார் மாதிரியே இதுக்கும் டீசல் இன்ஜினே வச்சிருக்காங்க. இதனால இந்த கார் ஓடும்போது உண்மையிலேயே பழைய கார் ஓடுற மாதிரி சத்தம் கேட்கும். இதே மாதிரி பியாஜியோ வெஸ்பா 400ங்கற இந்த பழைய மாடல் காரையும் மினி வெர்ஷனா உருவாக்கி இருக்காங்க. அம்பாசிடருக்கு முன்னாடியே இதுதான் அதிகமா சேல்ஸ் ஆன கமர்ஷியல் கார் மாடலும் கூட. ஒரிஜினல் கார் மாதிரி இந்த கார்லயும் இதோட இன்ஜின் பேக் சைடுல வச்சிருக்காங்க. இது சின்ன காரா இருந்தாலும் அதிகபட்சமா 90 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுது. இது வரைக்கும் நம்ம பார்த்த கார் மாடல்கள் எல்லாம் பெரிய காரை சின்ன சைஸ்ல உருவாக்கி இருந்தாங்க. ஆனா இந்த காரை 1950ல ரிலீஸ் பண்ணும்போதே சின்ன காரா தான் லான்ச் பண்ணாங்க. அந்த டைம்ல சின்ன கார்களையும் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்ததுனால பெரிய கார் நிறுவனங்களே இந்த மாதிரி சின்ன கார்களை உருவாக்கி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. மொப்பிட்டா காரை பார்க்க சின்னதா இருந்தாலும் இப்பவும் இந்த காரை இந்திய மதிப்புக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு மேல விக்கிறாங்க. இதே மாதிரி பீல் ட்ரைடன்ட் P50ங்கற இந்த கார் தான் 1963ல கமர்ஷியலா ரிலீஸ் ஆன முதல் மினி கார். அந்த டைம்ல நிறைய பேர் இந்த காரை வாங்கி ஓட்டி இருக்காங்க. இந்த வீடியோல பாருங்க, ரோடுகள் எல்லாம் இந்த மினி கார் தான் அதிகமா ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய மக்கள் இந்த மினி காரை வாங்கி ஓட்டி இருக்காங்க. இதுல 3 மாடல்கள் ரிலீஸ் ஆகி இருக்கு. எல்லாமே 56ல இருந்து 60 இன்ச்சுக்குள்ள இருக்க சின்ன கார்கள் தான். இப்பவும் கூட நிறைய பேர் இந்த கார்களை பக்காவா மெயின்டைன் பண்ணி இன்னமும் ஓட்டிட்டு இருக்காங்க. அடுத்தது மினி ட்ரக். வெளிநாடுகள்ல இந்த மினி ட்ரக்குன்னு நிறைய ஃபேன்ஸே இருக்காங்க. பெரிய பிசினஸ் மேன்கள் கூட அதிக விலை கொடுத்து இந்த மினி ட்ரக்குகளை வாங்குறாங்க. உண்மையான பெரிய ட்ரக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டீசல் இன்ஜினோட சின்ன சின்ன டீடைல்ஸ்
கூட மிஸ் பண்ணாம இந்த மினி ட்ரக்கையும் உருவாக்குறாங்க. ட்ரக்கோட ஸ்டீரிங்ல இருந்து ஸ்பீடா மீட்டர், ஃபியூல் இண்டிகேட்டர்ல இருந்து நிறைய இன்ஜினை கூட ஒரிஜினல் மாதிரியே ரெடி பண்றாங்க. இதுல கண்டெய்னர்களை ஏத்திட்டு போற லாரிய கூட பக்காவா உருவாக்கி இருக்காங்க. இதுல பெரிய லாரிக்கும் சின்ன லாரிக்கும் ரேஸ் எல்லாம் கூட வெளிநாடுகள்ல நடத்துறாங்க. இதுங்க எல்லாம் மினி லாரியா இருந்தாலும் விலையெல்லாம் ரொம்பவே அதிகம். இந்திய மதிப்புக்கு 10 லட்சத்துல ஆரம்பிச்சு 2 கோடி ரூபாய் வரைக்கும் கூட இந்த மினி லாரிகளை விக்கிறாங்க. அடுத்தது மான்ஸ்டர் ட்ரக். மான்ஸ்டர் ட்ரக்குகளையும் இந்த மாதிரி சின்னதா உருவாக்குறாங்க. உண்மையான மான்ஸ்டர் ட்ரக் மாதிரியே டீசல் இன்ஜினை வச்சு இந்த ட்ரக்குகளை உருவாக்குறாங்க. வெளிநாடுகள்ல இந்த மினி மான்ஸ்டர் ட்ரக்குகளை வச்சு ரேஸ் எல்லாம் கூட நடத்துறாங்க. இதனால நிறைய பேர் இந்த மான்ஸ்டர் ட்ரக்குகளையும் அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க. இந்த டாட்ஜ் பம்பர் காரோட விலை இந்திய மதிப்புக்கு 30 லட்சம் ரூபாய். என்னதான் இதுங்க எல்லாம் மினி காரா இருந்தாலும் பெரிய ஆளுங்க தான் இந்த கார்கள் எல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க. இப்ப ரீசெண்டா டெஸ்லா உடைய சைபர் ட்ரக் மாதிரி கூட இந்த மினி வண்டியை உருவாக்குறாங்க. டெஸ்லா சைபர் ட்ரக் மாதிரியே இதுவும் ஒரு எலக்ட்ரிக் வண்டி. ஆன்லைன்ல இந்த வண்டி $1500 $1600 இந்திய மதிப்புக்கு 1,30,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அடுத்தது மினி பைக். கார் மாதிரியே பைக்லயும் சின்ன பைக்குக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் வெளிநாடுகள்ல இந்த மினி பைக்குகளை வச்சு ஸ்டண்ட்கள் எல்லாம் கூட செய்யறாங்க. பைக் சின்னதா இருந்தாலும் பெரிய பைக்குகள் மாதிரியே இதுலயும் பெட்ரோல் இன்ஜினை தான் செட் பண்றாங்க. பழைய புல்லட்ல இருந்து இப்ப இருக்கிற ஆஃப் ரோட் பைக்ஸ் வரைக்கும் நிறைய பைக்குகள் இந்த மாதிரி சின்னதா உருவாக்குறாங்க. மினி பைக்கோட ரேஸ்கள் எல்லாம் கூட நடத்துறாங்க. இந்த மினி பைக்குகளும் இந்திய மதிப்புக்கு 10,000 ரூபாய் 20,000 ரூபாயில ஆரம்பிச்சு 4 லட்சம் 5 லட்சத்துக்கு கூட இந்த மினி பைக்குகள் விக்குது. நம்ம கடைசியா பார்க்க போறது ஜீவ் யோயோ ப்ரோ. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பழைய மாடல் மினி கார்கள். ஆனா இது இப்போ புதுசா இருக்கிற மினி கார். நிறைய நிறுவனங்கள் இப்ப இந்த மாதிரி மினி எலக்ட்ரிக் கார்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இனிமே அடிக்க போற வெயிலுக்கும் மழைக்கும் பைக்குகளை ஓட்டுறது ரொம்பவே கஷ்டங்கிறதுனால இனிமே பைக்குக்கு பதிலா மினி கார்களை தான் அதிகமா பயன்படுத்த போறோம். நார்த் கொரியாவுல கூட இப்ப இந்த மாதிரி மினி கார்களை உருவாக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஓகே வியூவர்ஸ், உங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன கார்களையும் பைக்குகளையும் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.